தொந்தரவுனா அது கொஞ்ச நெஞ்ச தொந்தரவு இல்ல. நாகங்கள் கொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரோட எண்ணமும் ஒண்ணுதான். அந்த நாகமணி எங்க இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த அர்ஜுனோட உயிரை பலி கொடுக்கணும். என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு மறுபடியும் உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மறுபடியும் ஒன்னா சேர்ந்திருக்கிற நம்ம 2 பேரையும் இனிமே யாராலையும் பிரிக்கவே முடியாது. சேஷா, என்னோட மனவேதனைகள் எல்லாம் உனக்கு புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் என்ன மனநிலைமையில இருக்கேன்னு என்னால இப்ப உங்ககிட்ட புரிய வைக்கவே முடியாது. எனக்கு நீங்க 2 பேருமே முக்கியம்தான். எனக்கு அர்ஜுனும் வேணும், நீயும் வேணுங்கிறத நான் எப்படி புரிய வைப்பேன்? கடைசியில நான் என் அர்ஜுனை காப்பாத்துறதுல தோத்து போயிட்டேனே. மன்னிச்சிருங்க அர்ஜுன். இந்த அமிர்தா தன்னோட சுயநலத்துக்காக அந்த விதியோட விளையாட்டால உங்களை பலி கொடுத்துட்டா. என்ன மன்னிச்சிருங்க அர்ஜுன். இங்க பாரு மயூரி, சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு தேவையில்லாம எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்காத. உன் கற்பனை இதோட நிறுத்திக்கோ, புரிஞ்சுதா? எனக்கு தெரியும் அத்தை, நீங்க எல்லாரும் இந்த மாதிரி தான் பேசுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் காமெடியா இருக்குல்ல? அப்படி இல்ல மயூரி, இதெல்லாம் நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்ல கரண், நாம சில விஷயங்களை நம்பணும். நம்பினா தான் வாழ முடியும். இல்லனா கஷ்டத்தை அனுபவிக்க போறவங்க நம்ம தான். இங்க பாருங்க, நீங்கெல்லாம் நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, நிச்சயமா இந்த வீட்ல இருக்கவங்களால பாம்புகளுக்கு தொந்தரவு ஏற்பட்டது உண்மை உண்மை உண்மை. இது இப்படியே முடிய போறதில்ல. அந்த பாம்பு பழி தீக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கு. அதோட கோபம் தீர்ற வரைக்கும் நம்ம யாரையும் சும்மா விடாது. அதுக்கு நடந்த அநியாயத்துக்கு பிராயச்சித்தமா கண்டிப்பா பழி வாங்கும். அந்த பாம்பு ஒவ்வொருத்தவங்களையா பழி வாங்கறதுக்கு நிச்சயமா வரும். இனிமே தப்பிக்கிறதுக்கான வழியே இல்ல. நம்ம எல்லாரோட கதையும் முடிஞ்சு போச்சு. பாம்புக்கு பண்ண பாவம் அது. அதை அவ்வளவு சீக்கிரத்துல தீர்க்க முடியாது. என்ன மிருதா, தனியா வந்திருக்க? நான் போகும்போது தனியா தானே போனேன். தனியா போனா தனியா தானே வர முடியும். ஏன் மாமா, என்னாச்சு? என்னம்மா இப்படி சொல்ற? நீயும் அர்ஜுனும் ஒன்னா தானே வெளியில போனீங்க. இப்போ நீ மட்டும் தனியா வந்திருக்க. சொல்லு, இந்த நேரத்துல தனியா எங்க இருந்து வர? என் பேரன் எங்க? அர்ஜுன் ஆபத்துல இருக்கான்னு தெரிஞ்சும் அவரை காப்பாத்த முடியாம திரும்ப வந்துட்டேன்னு எப்படி இவங்க எல்லார்கிட்டயும் சொல்லுவேன்? என்ன அமிர்தா, என்ன யோசிச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிற? அர்ஜுன் எங்க? நீ இந்த நேரத்துல எங்க தனியா போயிட்டு வர? அது இன்னைக்கு பௌர்ணமி இல்லையா? இன்னைக்கு சிவனுக்கு பூஜை பண்றதா நான் வேண்டி இருந்தேன். பூஜையை முடிச்சுட்டு வந்துட்டேன். அப்படின்னு அர்ஜுன் எங்க? அட கடவுளே,
என் அர்ஜுன் எங்க போயிருப்பான்? அவனுக்கு என்ன ஆயிருக்கும்? இவ்வளவு நேரம் ஆகியும் அவன் இன்னும் வீட்டுக்கு வரலையே. தூக்கம் கலையவே மாட்டேங்குது. ஷோ, தனியா எங்கேயும் போகாதன்னு அவனுக்கு 1000 முறை நான் படிச்சு படிச்சு சொல்லிட்டேன் அத்தை. ஆனா என் பேச்சு அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். நான் தோத்து போயிட்டேன் அத்தை. என்ன மன்னிச்சிருங்க. உங்க மகனை காப்பாத்துறதுல நான் தோத்து போயிட்டேன். அத்தை, அர்ஜுன் இங்க தான் இருக்கா. எல்லாரும் சீக்கிரம் வாங்க. இங்க பாருங்க. என்ன கரண், அர்ஜுன் இங்கதான் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். நீ சரியா பார்க்காம எங்க எல்லாரும் இப்படி பயமுறுத்திட்டியேடா. அம்மா, அர்ஜுன் யூஸ்வலா கட்டில்ல தானே படுத்திருப்பான். அவன் கீழே படுத்திருக்கிறது தெரியாம நான் அந்த மாதிரி தப்பா சொல்லிட்டேம்மா. விடுங்க, ஒருவேளை ஒரு சேஞ்சா இருக்கட்டுமேன்னு கீழே போய் படுத்துட்டு இருந்திருப்பான். எப்படியோ இவன் கன்ஃபியூஸ் ஆனது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். Idiot. நல்ல வேளை நம்ம அர்ஜுனுக்கு எதுவும் ஆகலையே, அதுவே போதும். இந்த வீட்ல எல்லாத்தையும் அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது எல்லாருக்கும் பழக்கமா போச்சு. என்ன, அர்ஜுன் இப்போ ரூம்ல இருக்காரா? அப்படின்னா அர்ஜுனுக்கு எதுவும் ஆகலையா? என்னோட அர்ஜுன் நல்லதா இருக்காரா? கடவுளே, அர்ஜுன், 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 உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. அந்த பரமேஸ்வரன் ரொம்ப நல்லவன். அர்ஜுன், எந்திரிங்க, எழுந்திருங்க அர்ஜுன். அர்ஜுன், கடவுளே, இவங்க 2 பேரோட அன்பு மேல யாரோட கண்ணும் பட்டுடக்கூடாது. அர்ஜுன், உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. அப்பா, கனவா? அப்பாடா, கனவுதான். என்ன கனவுங்க அது? ரொம்ப பயங்கரமான கனவு. அந்த கனவுல என்ன நடந்துச்சு தெரியுமா? பாம்பு, பெரிய பாம்பு. அந்த பெரிய பாம்பு என் உடம்புல அப்படியே சுத்திக்குச்சு. ஆல்மோஸ்ட் அந்த பாம்பு என்ன கொன்னுடுச்சு தெரியுமா? அது கனவா உண்மையான்னு யோசிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அமிர்தா. செத்து போயிட்டேன்னு நான் நினைச்சிட்டேன்.
சாவை பத்தி எல்லாம் பேசாதீங்க. இந்நேரத்துக்கு எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். உத்பாலகா தான் வேலையை கச்சிதமா முடிச்சிருப்பான். நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துடணும். அப்புறம் இங்க நடக்கிற நாடகத்துக்குள்ள கலந்துடணும். ஒரு வழியா நான் நினைச்ச காரியம் நல்லபடியா முடிஞ்சது. என்ன தமயந்தி, ஏதாவது விஷயம் இருக்கா? அர்ஜுனுக்கு எதுவும் ஆகல. என்ன? அப்ப நீ கூட என்னமோ சொன்னியே, அர்ஜுனோட உயிருக்கு கண்டிப்பா ஆபத்து இருக்கு அப்படி இப்படின்னு. நான் சொல்ல மறந்துட்டேன். அர்ஜுன் வீட்டில் தான் இருக்கான். அவன் ரூம்ல தான் இருக்கான். அவன் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகல. இனி அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இல்ல, சாத்தியமே இல்ல. இப்படி நடக்கவே முடியாது. என்னது? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? நீ சொல்றத பார்த்தா அவன் உயிருக்கு நீதான் ஏதோ ஆபத்து வர்றதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு தோணுது. சொல்லு, உண்மையை சொல்லு. அவன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுறதுக்கு நீ ஏதாவது சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கியா? சொல்லு. சேச்சே, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அர்ஜுனோட உயிருக்கு நான் ஆபத்தை ஏற்படுத்துறேனா? கண்டிப்பா இல்ல தமயந்தி. அவன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு முன்கூட்டியே சொன்னேன். என்னோட குறி வேற தமயந்தி. ஏன் அர்ஜுனை தொடர்றது அவ்வளவு சுலபம் இல்லை சித்தையா. அதுக்கு ஒரு யோகிதை வேணும். எந்த ஆபத்து வந்தாலும் சரி, ஏன் அர்ஜுனை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு நல்லா தெரியும். அது சரி, அர்ஜுன் வெளியே எங்கேயும் போகலையா? நிஜமாவே வீட்டில் தான் இருந்தானா? இன்னும் நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை வரலனா நீயே போய் பாரு, அப்ப தெரியும். ஒரு விஷயத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கோ சித்தையா. அர்ஜுனுக்கு தீங்கு நினைக்கிற யாரா இருந்தாலும் அவங்க முதல்ல என்னை தாண்டித்தான் போகணும். அர்ஜுன் யார் கையாலேயோ பலியாகிறதுக்கு இந்த தமயந்தி உயிரோடு இருக்கிற வரைக்கும் விடவே மாட்டா. உட்காருங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல? இருங்க, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். என்ன அமிர்தா, ஏன் இவ்வளவு பயந்து போயிருக்கீங்க?
நான் தான் சொன்னேன்ல அது வெறும் கனவுதான்னு. என்னவோ என் உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி பயந்து போயிருக்கீங்க. சாவை பத்தி பேசக்கூடாதுன்னு இப்பதானே சொன்னேன். ஓகே ஓகே கூல். அதுக்கு போய் ஏன் நீங்க இவ்வளவு கோச்சுக்கிறீங்க அமிர்தா? எதுக்காக பயந்துகிட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் பயந்து போயில்ல. அப்புறம் எதுக்காக கண் கலங்குது? அழுத மாதிரி தெரியுது. இல்ல அர்ஜுன், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்பா, நீங்களும் எங்க அம்மாவும் சேம் டு சேமுங்க. எப்ப எதுக்காக பயப்படுவீங்கன்னு தெரியவே தெரியாது. இங்க பாருங்க, எனக்கு எதுவும் ஆகல. நல்லா பாருங்க, குத்துக்கல் மாதிரி இருக்கேன். சரி சரி, நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். ஓ, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்கிட்ட ஒண்ணு கேக்குறீங்க. சரி, அது என்னன்னு சொல்லுங்க. இனிமே நீங்க என்கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக கூடாது, புரிஞ்சுதா? ஓ, அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க போக கூடாதுன்னா போக கூடாது, அவ்வளவுதான். அது எப்படிங்க முடியும்? நான் ஆம்பளை, எனக்கு 1000 வேலை இருக்குங்க. ஒவ்வொரு தடவை வெளியே போகும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு போக முடியுமா என்ன? சத்தியம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லிருக்கீங்க, ஞாபகம் இருக்கட்டும். இனிமே நீங்க தனியா எங்கேயும் போக கூடாது, எப்பவுமே என் கூடவே இருக்கணும். என்னது எப்பவுமே வா? எப்பவும்னா எத்தனை நாளுங்க இந்த கண்டிஷன்? வாழ்க்கை பூரா. என்ன சொன்னீங்க? எங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அது அப்படி இல்ல. அப்படா, என் கதை என்னாலே நம்ப முடியலங்க. எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு வாழ்க்கை பூரா ஏன் கூடயே இருக்கணுங்கிற ஆசை. நீ அர்ஜுனோட மனைவியா அந்த வீட்டு மருமகளா அங்க போய் சேர்ந்தது பழி வாங்கறதுக்காக மட்டும்தான். அந்த வேட்டையில நம்மளோட முதல் பலி அர்ஜுனா கூட இருக்கலாம். கருணா, மயூரி சொன்னது எல்லாமே உண்மைதான். அதுக்காக தான் இந்த வீட்ல எப்ப பார்த்தாலும் பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு இருக்கோம். நாக தோஷங்கிறது சும்மாவா சொல்லு? அதுக்கு பரிகாரம் தேடுறது ரொம்ப கஷ்டம். அந்த காரணத்தால தான் பைரவ பாபாவை அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வரவழைச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தோம். அவர் மட்டும் இல்லைன்னா இந்த வீட்டோட நிலைமை என்ன ஆகிருக்குன்னு யோசிக்க கூட முடியல. பாட்டி, இத கேட்கும்போது ஏதோ கட்டுக்கதை மாதிரி இருக்கு பாட்டி. இந்த வீட்ல இதெல்லாம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாட்டி. ஏத்து பைரவ பாபா கொஞ்ச நாளா நம்ம வீட்டுக்கு வரதே இல்லைல்ல? ஆமா ஹேமா, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு நாளா அவர் வரலன்னா அவர் இன்னும் அதிக சக்தியை உண்டாக்கிக்கிறதுக்கு தவம் பண்ண போயிருக்கணும். அப்படி இல்லைன்னா யாராவது ஒரு மகானுக்கு சேவை செய்யறதுக்கு ஊரு விட்டு போயிருக்கணும். கருணா, என்னப்பா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா, என்னால இப்ப கூட இதெல்லாம் நம்பவே முடியலம்மா. கஷ்டமோ சுகமோ நாம அனுபவிச்சுதான் ஆகணும். சில விஷயங்களை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்றதால எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம நம்பினாலும் இல்லைனாலும் நடக்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கும். எதிரிங்க நம்மளை பழி வாங்கறதுக்காக நம்ம சுத்தி சுத்தி வந்துகிட்டு தான் இருக்காங்க. சாவுங்கிறது நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சூழ்ந்துகிட்டு இருக்கு. அதனால
நாம எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த விஷயத்தை பத்தி இனி நீங்க யாரும் எதுவும் பேச வேண்டாம். நாம ஜாக்கிரதையா இருந்தா அதுவே போதும். அதுலயும் நம்ம அர்ஜுனோட உயிருக்கு தான் ஆபத்து ரொம்ப அதிகமா இருக்கு. அவனோட பிறந்தநாள் முடியிற வரைக்கும் அவனை நாம ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து ஆகணும். உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது பாட்டி. அர்ஜுனை காப்பாத்துறதுக்கு அமிர்தா இருக்கல, நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். கவலைப்படாதீங்க, எதுவும் ஆகாது, எல்லாம் நல்லபடியா நடக்கும்.